வெர்மி கம்போஸ்ட்டு, இது நீம் கம்போஸ்ட்டு, இது பயோ மிக்சர், எல்லா ஊட்டச்சத்தும் அசோஸ்பைரிலம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், பிரித்து போட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். க்ளவுஸில் போட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கையிலே மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இந்த உரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்கானிக் தான். இதோட நான் கொஞ்சம் வாழைப்பழ தோலும் எடுத்து வச்சுருக்கேன் காய வச்சு, அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். காஞ்ச கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையும் பண்ண போகிறோம். இது எல்லாமே இந்த இதில் ஒரு கப் அளவுக்கு ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் போடணும். ரொம்ப அதிகமாகவும் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப குறைவாகவும் போடாதீங்க. ஸோ இதை மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கார்டனில் இது ஒரு பட்டு விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காலைல வந்து பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு டைம் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் வேக்கப் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சில்லிஸில் வந்து நிறைய க்ரீன் சில்லிஸ் நிறைய பிடிச்சிருக்கு, காய் நிறையா இருக்குது. வெயிலுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. சின்ன செடி தான், ஓரளவுக்கு ஒரு 2 அடி வாசரத்தில் தான் இருக்குது. நல்ல ஒரு உங்களுக்கு இது இருக்குது. பிளான்ட்டில் பிடிச்சிருக்கு பாருங்க காய். நான் போயிட்டு இந்த காஞ்ச கருவேப்பிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஈவினிங் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளை செவ்வந்தி பூ, அது வந்து இப்போ சைஸ் வந்து நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ் ஃப்ளவர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதுக்கு நிறைய மொட்டு வச்சுருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த சைஸ் பூக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற வாழைப்பழத்தூள்லாம் நல்லா காய வச்சு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இதோட காஞ்ச கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம இதுலேயே என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். இது அப்படியே பச்சையாக ரொம்பவும் போடக்கூடாது, அப்படியே எடுத்தும் போடக்கூடாது, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நான் இப்போ வந்து ஒரு லிக்விட் எடுத்து வச்சுருக்கேன், எமுல்யூஷன் ஆயில்னு. அந்த ஆயிலையும் நம்ம வந்து இதில் ஈவினிங் டைமில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வேண்டாம், அதை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 30 ml மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான், நம்ம மிக்சிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இவ்வளோ எடுத்துகிட்டு இப்போ ஒரு இப்போ இந்த செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த செடிக்கு இதோட பகுதியை சுற்றி நம்ம போடணும். இப்போ இப்படியே போட்டுறக்கூடாது, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குச்சியால் இந்த பிளான்ட்டை வந்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடியே வந்து இதெல்லாம் வந்து உள்ளே கிளறி எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இப்படி சுற்றி இப்படி போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம ஈவினிங் தண்ணி ஊற்றும் போது இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமான அளவு. சில பேர் முட்டை ஓடெல்லாம் போடுவீங்க, காய்கறி தோல் அதெல்லாம் அப்படியே நீங்கள் எடுத்து போடக்கூடாது. அது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு உங்களால் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியோ பொடி பண்ணியோ தான் போடணும். இல்லைன்னா தேவையில்லாமல் செடியில் வந்து வேரில் எறும்பு வந்துடும், பூச்சி வரும், புழு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. செய்கிற விஷயங்களை அந்த பிளான்ட்டுக்கு ஒழுங்காக கொடுக்கணும். இந்த பாருங்கள் காய் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு இன்டீரியரில் இருக்கும், மிளகாவே வேணும்னா நம்ம இது மாதிரி அழகாக வந்து பறிச்சுக்கலாம். பட் இந்த கார்டனிங் வந்து சிம்பிள் டாஸ்க்கும் கிடையாது. நம்ம வந்து ஒரு வாரம் எங்கேயோ வெளில போகிறோம், ஒரு வாரம் என்ன ஒரு 2 நாள் எங்கேயாவது போனால் கூட அந்த பிளான்ஸ் வந்து வாடிடும். இப்போ மோஸ்ட்டாக வந்து நிறையா நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒர்க்குன்னு பிஸியில் தண்ணி ஊற்ற முடியலன்னா வீட்டில் யாராவது ஒருத்தங்க ஊற்றிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிரெடிட்டு. பிளான்ட்டை வச்சா போதும்னு நம்ம விடக்கூடாது இல்லைங்களா. இந்த வேர் தெரியவே கூடாது. இங்கே பாருங்கள் வேர் தெரியுது இல்லை, இந்த மாதிரி வேர் தெரியக்கூடாது. இப்போ இந்த சில்லிஸ்லலாம் உங்களுக்கு வேர் அவ்வளோவா தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். இது பாரிஜாதம், இதில் வேர் தெரியுது, இதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும்.
மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மண் வந்து செடிக்கு போடாதீங்க. உங்கள் மாடியும் டேமேஜ் ஆகும், செடிக்கும் வந்து அது நல்லது கிடையாது. இன்னும் இருக்குது பேலன்ஸ். நான் ஈவினிங் தான் போட போகிறேன். பிகாஸ் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து சும்மா அப்படியே உங்களுக்கு என்னோடய கார்டனை மட்டும் காட்டுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி, என்னால் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வாங்க ப்ளேஸ் தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ப்ளேஸ்க்கு வேணாலும் கொரியர் பண்ணி வைப்போம். நார்மலாக 50 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இல்லை எனக்கு என்ன பண்ணும், வீட்டிலே ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த வாழைப்பழத்தோல் இதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் போடுங்க. வாங்கி தான் செய்யணுன்னையும் இல்லை, வாங்கினாலும் இன்னும் நம்மளுடைய பட்ஸ் பிளாசம்ஸ் அதிகமாகும். எவ்வளவோ நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஒரு மந்த்லி ஒரு 50 ருபீஸ் வந்து நம்ம பிளான்ஸ்க்காக பண்ணுறது வந்து ஒன்றும் இது இல்லை. அது எவ்வளவோ நமக்கு பியூரிட்டியான ஏர் தருது. ஓகே பாய். ஓகே பாய், see you.